கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்கள் பரபரப்போடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஒருவேளை ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தாலும், இந்த வாரத்தில் நீங்கள் நேற்றைய தினம் ஆராதனைக்கு சென்று வந்திருப்பீங்க. இன்றைக்கு உங்கள் வேலைகளுக்காக நீங்கள் அவசரமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நாள். பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. உங்களுக்கு நன்மைகள் எல்லா பக்கங்களிலிருந்து புறப்பட்டு வருவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படி உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பிரியமானவர்களே, இங்கு பாருங்களேன், யாரோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு பாருங்களேன். பலவானையும் நீடிய சாந்தம் உள்ளவனையும் கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. என்னன்னா, பலவான், ஒரு பலவானா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. பலவானா இருக்கிற ஒரு மனுஷன் இல்லை எதையும் சாதிக்க முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும், யாரையும் ஜெயித்து காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, பலவானா இல்லாமல் இருக்கலாம், எளியவனா இருக்கலாம், எதையும் சாதிக்க தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருப்பார்களானால் அந்த பலவானை விட இவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பலத்தினால எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் வசனம் சொல்லுது, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அதே நேரத்தில் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நம்முடைய மனதை அடக்குகின்ற ஒரு நல்ல ஒரு வலிமை நமக்கு வேணும். இவ்வளோ நல்ல பலசாலிகளாக இருந்து நல்ல திறமையோடு ஞானத்தோடு தந்திரமான யோசனைகளையெல்லாம் செய்து நல்ல யுக்திகளையெல்லாம் கையாண்டு ஒரு பெரிய பட்டணத்தை கூட பிடித்து கொண்டு விடலாம். ஆனால் தன் மனதை அடக்க முடியலைன்னா எல்லாமே வேஸ்ட்டு இல்லையா? இங்கே சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய ஒரு பலவான் தான். அவர் ஒரு கழுதை தாடை எழும்பினால 1000 பேரை கொன்றார் என்று பார்க்கின்றான். அதே நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை வைத்து அவர் எதனாலும் சாதித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லைன்னா, இந்த 2 குணமும் இல்லை, நீடிய சாந்தமும் இல்லை, அதே நேரத்தில் அவர் தன்னுடைய மனதை அடக்கக்கூடிய சக்தியும் அவர்கிட்ட இல்லை, பலனும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு வந்த பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று சொல்லப்பட்டது. அப்போ நம்முடைய ஆண்டவரை பாருங்களேன், அவர் சிருஷ்டி கர்த்தர் இல்லை, சகலமும் அவருக்குள் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது எப்படி வந்தாராம்? சாந்த குணமோடு கூட. அதே நேரத்தில் அவர் பொறுமையோடு இந்த பூமிக்கு வந்து அவர் தன் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை போல நாம் சாந்தம் உள்ளவர்களாக, அதே நேரத்தில் நம்முடைய மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆள தெரிய வேண்டும். எதையோ சாதித்து பெரிய காரியங்களை நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் தன்னுடைய மனதை அவங்களால அடக்கி சாதிக்கவே தெரியாது, மனதை அடக்கவே தெரியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இது சுருக்கமான செய்தியாக இருப்பதினாலே நான் எதுவும் சொல்லலை. தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்வதற்கு கூட தன் மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஆகாரத்தின் மேலே ஒரு கண்ட்ரோல் மற்றும் நேரத்தின் மேலே, இவ்வளவு நேரம் நம்ம வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண அதை செய்ய முடியாதபடிக்கு தன் மனம் போன போக்கெல்லாம் நடந்து வீணாய் நேரத்தை கழித்து காலத்தை எல்லாம் வீணாக்குகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிந்ததுன்னா வாழ்க்கை பெர்ஃபெக்டாக மாறிவிடும். வாழ்க்கை ஒரு
சரியான விதத்தில் அமைந்து விடும். இதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை வியாதிகள் வருவதை தடுக்கலாம், வேண்டாத பலவீனங்களை தடுத்து கொள்ளலாம், வேண்டாத நேரத்தை செலவு பண்ணி நாம் சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டியதை உழைக்காமல் வீணானதற்கு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுவதனால நம்முடைய நன்மைகள் குறைவுபடலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் பின்தங்கலாம், தடையாகலாம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மனது தான். அதை ஆழ தெரிய வேண்டும். ஜெபம் பண்ணவே நேரம் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டு வேலைகள், அப்புறம் அவங்களுடைய காரியங்கள், வேலை காரியங்கள், இது ஏதாயிலும் ஒன்று சிக்குண்டதுனால ஜெபிக்க நேரம் இருக்காது, வேதம் வாசிக்க நேரம் இருக்காது, கர்த்தரோடு உலாவ உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை நோக்கி காத்திருக்க நேரமே இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய மனதை அடக்கி ஆள தெரியாததுனால தேவையில்லாதவைகளுக்கெல்லாம் நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு தேவையானவற்றுக்கு நேரத்தை செலவு பண்ண கஷ்டப்படுற அநேக பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவானாய் இருப்பதை காட்டிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அதே போல பட்டணத்தையே பிடித்து பெரிய ஜெயத்தை எடுப்பதை காட்டிலும் தன் மனதை அடக்கி காரியங்களை சாதிப்பவர்கள் தான் உத்தமன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு பலவானாக இருந்து சாதிப்பதை காட்டிலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருந்து உடைய சமூகத்திலே ஆண்டவரே காரியங்களை சாதிக்க எங்களுக்கு உதவி செய்தார்களும். அதே போல ஆண்டவரே, பெரிய பெரிய ஜெயங்களை எடுப்பதை காட்டிலும் ஆண்டவரே தங்கள் இருதயத்தை ஆழ தெரிந்து கண்ட்ரோல் பண்ண அடக்குகிற ஆண்டவரே சுவாபத்தை, பலனை, இந்த கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள், அதாவது 17, 18, 19 இந்த 3 நாட்கள் நமக்கு விசேஷமான நாட்கள், உங்களுக்கு விசேஷமான நாட்கள். ஆசீர்வாத பெருவிழா வருடத்திற்கு ஒரு முறை நாம் சென்னையில் வைத்து நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தி வருகின்றோம். கர்த்தருக்கு மகிமையாக மற்றும் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த பிரயாசப்படுகின்றோம். ஜெபத்தோடு நாங்கள் செய்து வருகின்றோம், ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பல தேவைகள் உண்டு என்றாலும் கூட மக்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், அற்புதங்களை பெற வேண்டும், விடுதலையை பெற வேண்டும். இந்த 3 நாட்களும் தேவ சமூகத்தில் பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாட்களாக இருக்க வேண்டும். வருகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கருத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த 3 நாட்கள் கூட்டத்தை நீங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மட்டும் வரணும்னு இல்லை, உங்களுக்கு அறிமுகமான, உங்களுக்கு அன்பானவர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் இந்த 3 நாட்களிலும் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மைகளை அருளி செய்வார். 3 நாட்களும் உங்களுக்கு பரலோக மகிமையை நீங்கள் ருசிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.